ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இப்போ மேலே பதிவிட்டிருக்கக்கூடிய வேப்பங்குட்டைகள் வந்து கடந்த வாரம் நான் மீட்டிங்க்கு போனப்போ புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் எடுக்கப்பட்ட படங்கள். இந்த வறட்சி காலத்தில் அதிகமான அளவு வேப்பங்குட்டை வந்து அந்த மாவட்டத்தில் நல்ல தரமானதாக இருந்தது. நல்லா குமிச்சு வச்சு இன்றைக்கி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியிலேருந்து வியாபாரிகள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேப்பங்கொட்டையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேப்பங்கொட்டை வந்து முதல்ல ஒரு கலப்படம் இல்லாத உண்மையான பொருள் அல்லது மாற்றம் செய்யப்படாத முழுமையான பொருள். இப்போ வேப்ப எண்ணெய் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் அல்லது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரம், இந்த இரண்டு மரங்களில் இருந்து வரக்கூடிய கொட்டைகளில் நம்ம தமிழ்நாட்டு மரம் வந்து அதிக அடர்த்தி உள்ள எண்ணெயை தருவதாகவும், குஜராத்திலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் நீர்த்து போன எண்ணெய் தருவதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எண்ணெய் ஆட்டும்போது பொதுவாக பிற கம்பெனிகள் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகளை வந்து மருத்துவ தேவைக்காக அதை எடுத்துட்டு அந்த இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேப்பெண்ணெய் வந்து ஒரு முழுமையான கசப்புத்தன்மையோ முழுமையான உயவுத்தன்மையோ அல்லது முழுமையான திக்னஸோ அதாவது அடர்த்தியோ இல்லாததான் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. உண்மையான நல்ல மரத்தில் ஆட்டின வேப்பெண்ணெய் வந்து அதோட தரம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய தவறுகள் வந்து மார்க்கெட்டில் வந்து பல்வேறு விதமாக நடக்கிறதுனால இந்த வேப்பம் கொட்டைகளை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது வந்து மிகவும் சிறப்பானது. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிடைக்கிற வேப்பம் முத்துக வந்து நம்ம வாங்கி காய வச்சு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நல்ல சிமெண்ட் சாக்கு அரிசி சாக்கில் போட்டு கட்டி நம்மளுடைய வீடுகளில் வச்சுக்கலாம். அது வந்து மிகவும் சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு இயற்கை பாதுகாப்பு பொருள். சரிங்களா? பயிர் பாதுகாப்புக்கான முக்கியமான பொருள். இதில் வந்து அதிகமான பயிரை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த கொட்டையில் இருக்குது. அதனால் இந்த காலத்தில், இந்த வறட்சி காலத்தில் பொதுவாக வந்து இந்த வேப்பமுத்து இருக்கக்கூடிய பகுதிகளை வாழக்கூடிய விவசாயிகள் வந்து இதை எடுத்து இதை வந்து நல்ல தரமானதாக உருவாக்கி இதை வந்து பிற பகுதிகளுக்கு நல்ல முறையில் விற்பனை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல நமக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிற பகுதிகளில் இது கிடைக்காத பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த வேப்பமுத்தை வந்து வாங்கி அதிக அளவில் ஸ்டாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பொருள் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து நம்ம இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி எங்களுக்கு இந்த வேப்பமுத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதிக அளவில் நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி உள்ள இன்னொரு பொருள் வந்து புங்கமுத்து. அந்த புங்கம் கொட்டைகளை வந்து நம்ம வந்து பெண்கள்கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ணி சேகரித்து வச்சுக்கலாம். இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா, எதிர்காலத்தில் ஒரு படுகை அமைச்சு அதில் வந்து நம்ம நல்ல கன்றுகளை நல்ல முத்துகளை தேர்வு செய்து நம்ம நல்ல கன்றுகளை வந்து உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எதிர்காலத்தில் இலவசமாக கன்றுகள் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து மரங்கள் பெருக்கத்திற்கோ நம்ம அதிக அளவில் முயற்சி செய்யலாம். இது வந்து ஒரு நல்ல பொருள். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு நல்ல முயற்சியும் கூட. யாரெல்லாம் வந்து மரச்செக்கு வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை வந்து அதிக அளவில் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம். உண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நல்ல வேப்பெண்ணெய் கிடைக்காம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை பொருள்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து
நிறுவனம் வச்சிருக்கவங்க வந்து இந்த நல்ல தரமுள்ள வேப்பெண்ணெயோ அல்லது புங்கெண்ணெயோ அல்லது இழுப்பெண்ணெயோ தயாரித்து தங்கள் நிறுவனம் மூலமாக நம்ம விற்பனை செய்தோம்னா வெளிநாட்டுக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கிறதோட நம்ம உள்நாட்டில் அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு சிறப்பான பொருளை நம்ம கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் வந்து பல்வேறு விதமாக இந்த டைமில் சிந்திக்கலாம். இது ஒரு மாற்று சிந்தனை. இந்த வெயில் காலத்தில், வறட்சியான காலத்தில் இதை வந்து நம்ம விற்பனை செய்வதோ அல்லது வந்து அதை வந்து அதிகமாக பிரபலப்படுத்தி நம்ம விற்பனை செய்தோ அல்லது வந்து மதிப்பு கூட்டி எண்ணெயாவோ புண்ணாக்காவோ மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்வது வந்து மிகவும் பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை வந்து செயல்படுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.